ஏசப்பா அழகா சொல்லுகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25லிருந்து 28 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, பரிசேயர் சதுசேயர்ல அவர் திட்டும்பொழுது என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொன்னார். அப்ப வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னா என்ன அர்த்தம்? நம்ம கல்லறைகளை பார்க்குறோம் இல்லையா? வெளியில வெள்ளையா நம்ம நல்லா கிராண்டா பெயிண்ட் அடிக்கலாம், கிரனைட்ல பண்ணலாம், மார்பிள்ல பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள மாம்ச பிரகாரமா பார்க்கும் பொழுது அதுல உள்ள என்ன இருக்கு? நமக்கு அருமையானவர்கள் இருந்தாலும் கூட அதுல உள்ள எலும்புகளும் அழுகி போன மாம்சமும் சரீரமும் தான் கிடக்கும், மண்ணு தான் கிடக்கும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கை வெளியில தோற்றத்துல அழகா இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கணும். அப்ப என்ன சொல்றார்? போஜனப்பான பாத்திரங்களை, ஒரு பாத்திரத்தை நம்ம கழுவணும்னாலும் அதுல உள்ள சுத்தமாகணும்னா, வெளியரங்கமும் கிளீன் ஆகணும்னா முதல்ல உள்ளானதை சுத்தப்பாங்க அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களுக்குள்ளேயும் நீங்க சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா தோற்றம் மாறினா பத்தாது, உள்ளுக்குள்ள இருந்து நீங்க மாறணும்.